எந்த செடியும் எவ்வளோ சாப்பிடுமுங்கிறது யாரும் இதுவரை நித்தாரம் உலகத்திலேயே பண்ணலை. அது நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் என்ன என்கிட்ட சொன்னது 4 வருஷம் இல்லைன்னு 3 வருஷத்தில் காய்ப்பு வந்துடணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 வருஷத்துலேயே இது காய்ப்பு கொண்டு வரோம். இது போகாதுன்னு சொல்லி கவர்மெண்டையும் இப்போ கையை தூக்கிக்கிட்டு இருக்குது. இங்கே விவசாயம் தென்னை விவசாயம் யாராவது இருந்தாலும் கூடாமல் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொன்னால் இது போகலைங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டையும் போகலைங்கிறது தான். இங்கே நம்ம போக வச்சிருக்கிறோம். அதுக்கு தான் உங்களை கூட்டு கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். மருந்தடிச்சு ஒரு 24 மணி நேரத்திலேயே இது மாதிரி எல்லாமே செத்து போச்சு. இப்போ எதுவுமே உயிர் எதுவும் கிடையாது. இனிமே ஆர்கானிக்னு சொல்லி மீசையை முறுக்கிட்டு இருக்கிறத விட எங்கள் இதில் விஷம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆர்கானிக்ங்கிற வார்த்தையவே விட்டுருங்க. ஏன்னா ஆர்கானிக்னு சொல்லிட்டு தான் நம்மளை மோசம் பண்ணுறாங்க எல்லா ஒன்றுமே. நான் அங்கேயும் சொல்கிறேன் இங்கேயும் சொல்கிறேன், நம்ம பிழைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி திடீர் வந்தேன். ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் கூட திரிவேன். நான் திடீர் இது வேறு. நீங்கள் வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு அவ்வளவு தூரம் நம்ம நலிஞ்சு போய் இருக்கிறோங்கிறது என்னுடைய கருத்து. கூலியமான வரைக்கும் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க நீங்கள் ஆகட்டும் நானாகட்டும் கூடியமான வரைக்கும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்மளுடைய விவசாயம் யார் எங்கெங்கே எந்தெந்த தேசத்தில் பண்ணாலும் கூடாமல் அவங்கள முன்னேற்றுறதுக்கு என்ன வழிமுறை இருக்குதோ அதையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சி உங்களை வாழ வச்சாலே போதும். நான் வாழ்ந்த மாதிரி நான் வாழ்ந்தால் மாத்திரம் பத்தாது, நீங்கள் எல்லாருமே ஏன் மாதிரியே வாழணும். ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணினாலும் செயற்கை விவசாயம் பண்ணினாலும் உங்களுக்கு மகசூல் வந்து நீங்கள் வாழணும். அதுதான் முறை. எந்த விவசாயத்தை பண்ணாலும் பண்ணுங்க, நமக்கு மகசூல் வரணும். நம்ம வீடு பச்சை பசேருன்னு நம்ம செடி இருந்த மாதிரி நம்ம வீடும் பச்சை பசேருன்னு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நம்மளால் முடிஞ்சதை நம்ம விவசாயிகளை காப்பாற்றுவோங்கிறதுக்காக நான் இந்த எண்ணெய் தொழில்நுட்பத்தை 40 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி படிப்படியாக செஞ்சுக்கிட்டு வந்து இன்றைக்கி மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு சொன்னோம்னா இது முழுக்க கடவுளினுடைய பங்கு, உங்களுடைய ஆதரவு தான். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா பழசெல்லாம் விட்டுருங்க, பழசை எல்லாத்தையுமே விட்டுருங்க. அதுக்காக முழுசாக என்னையுமே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்களும் செய்கிறதை செஞ்சுக்கோங்க, அதோட இதையும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இனிமேல் ஆர்கானிக்னு சொல்லி மீசையை முறுக்கிட்டு இருக்கிறத விட எங்கள் இதில் விஷம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆர்கானிக்ங்கிற வார்த்தையவே விட்டுருங்க. ஏன்னா ஆர்கானிக்னு சொல்லிட்டு தான் நம்மளை மோசம் பண்ணுறாங்க எல்லா ஒன்றுமே. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒவ்வொன்றும் அதுக்கு எவ்வளோ போடணும் இதுக்கு எவ்வளோ போடணும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் உங்களால் எவ்வளவு அதுக்கு உரம் கொடுக்க முடியுமோ இல்லை மருந்து அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சுக்குங்க. நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து உற்பத்தி பெருகும். இது நான் கண்கூட நான் 70 வருஷமாக விவசாயம் பண்ணி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இப்போவும் நம்ம போய் நம்ம நிலங்களெல்லாம் பார்ப்போம். அங்கே உங்களுக்கு என்னென்ன டவுட்டு வருதோ அந்த டவுட்டுக்கெல்லாம் நான் அங்கேயே சொல்லிடுறேன் நான். அதனால் இப்போ உங்களுக்கு எல்லோரும் நம்ம எந்திரிச்சு போய் நம்ம பார்த்துட்டு வந்து திருப்பி பழையபடி உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கூடியமான வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்கள் குறைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்காக மானத்தை கொண்டாந்து இங்கே இறக்கிறேன்னு சொன்னால் என்னால் முடியாது. விவசாயத்தோட கூடியமான வரைக்கும் நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதான். நம்ம போவோம் இப்போ.
இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து தென்னை வச்சிருக்கிறோம். வச்சு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாதம் தான் ஆகுது. 2.5 மாதம் 3 மாதம் ஆகுது. இது வந்து நெட்டை குட்டை வெரைட்டி. நீ வச்சு ஒரு 2.5 3 மாதம் இருக்கும் இதுக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா, நாங்கள் ஃபேக்ட்ரிக்கும் இல்லைன்னா எங்கேயும் வெளியே போனோம்னா ரோட்டு வெளியே நான் திரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு உங்கள் இதில் வெள்ளை எதுவுமே கிடையாது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சாயந்தரம் நான் வந்து இறங்கி பார்க்குறப்போ இந்த மாதிரி வெள்ளைக்கு வந்து நிறைய வந்துடுச்சு. ஒரு இடத்துலலாம் ஒரு இடம் மொத்தமாகவே பிடிச்சிருந்தது. உடனே நாங்கள் மறுநாள் இவங்களை மருந்தடிக்க சொன்னோம். மருந்தடிச்சு ஒரு 24 மணி நேரத்திலேயே இது மாதிரி எல்லாமே செத்து போச்சு. இப்போ எதுவுமே உயிர் எதுவும் கிடையாது. ஆமாம், இதை விட இன்னும் நிறையா விழுந்த இடம் கூட இருக்குது. ஒரு இலையிலேயே மூடிக்கிடுச்சு. அதையும் நம்ம பார்க்கலாம். இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா, தென்னை விவசாயி கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டது வந்து இதுக்கு தான் கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு வகுத்து வலிச்சோம்னா அவங்க மருந்து சாப்பிடுவான். எனக்கு வரப்போய் நான் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 90% இயற்கை தான். எல்லாருமே இயற்கை இயற்கை இயற்கைன்னு சொல்லிக்கிட்டே போறீங்களே, அதுக்காக இயற்கையிலேயே பண்ணியிருக்கிறோம். இது போகாதுன்னு சொல்லி கவர்மெண்டையும் இப்போ கையை தூக்கிக்கிட்டு இருக்குது. இங்கே விவசாயம் தென்னை விவசாயம் யாராவது இருந்தாலும் கூடாமல் அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் இது போகலைங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டையும் போகலைங்கிறது தான். இங்கே நம்ம போக வச்சிருக்கிறோம். அதுக்கு தான் உங்களை கூட்டு கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். ஐயா, உங்க மருந்து அடிச்சிங்களா, நீங்க தயார் பண்ண அடிச்சிங்களா? நம்ம இங்க எல்லாமே யாருடைய எதிர்பார்ப்பும் யாருடைய அனுபவமும் இல்லாம நம்ம முழுக்க இங்க நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாமே நம்ம சுயமா பண்ணதுதான். வெளியிருந்து எந்த மருந்து வாங்கிக்கிறது கிடையாது. நாங்களே பண்ணதான் பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு எண்ணெய் கரைசல் தான். இதுக்கு எண்ணெய் கரைசல் தான் அடிச்சிருக்கீங்க. எண்ணெய், ஆமா, எண்ணெய் சம்பந்தப்பட்டதுதான். இந்த சின்ன மரத்துக்கு இப்படி அடிச்சுட்டு 40 அடி மரத்துக்கு என்ன செய்வீங்க? சொல்றது கேளுங்க. டோனு அசல் வேண்டாம். டோனுங்கிறது அசல் வேண்டாம். எங்க கிட்ட கூட 2 டோன் இருக்குது. அதனால விவசாயிக்கு எந்த பலனும் கிடையாது. நாங்கள் என்ன நினைச்சிருக்கோம்னு சொன்னோம்னா, விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னோம்னா மருந்து காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. அதுக்காக நாங்கள் ஒரு கோயம்புத்தூர் வந்தோம்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் எவ்வளவு நிலம் இருக்குதோ அது வரைக்கும் நாங்கள் இந்த லிஃப்டிங் இதை வாங்குவோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். 40 அடி 60 அடி லிஃப்ட் 80 அடி வரைக்கும் லிஃப்டிங் போகிறதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 2 ஆள் வச்சு நல்லா கிளியராக அடிச்சிருவோங்கிற முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் லிஃப்ட் வந்ததுன்னா அதுக்கு டீசலோ இல்லை பெட்ரோலோ அதை ஊற்றிக்குங்க. நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் அது வந்து காசு தர வேண்டாம். மருந்துக்கு காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் அங்கேயும் சொல்கிறேன் இங்கேயும் சொல்கிறேன், நம்ம பிழைக்கணும். ஆனால் 3 மாசத்துல இவ்வளவு வளர்ச்சி நான் பார்த்தது இல்லை. கண்ணு நடும்போது பெரிய கண்ணு இல்ல சின்ன கண்ணு. சின்ன கண்ணு பெரிய கண்ணு விடாது. இவ்வளவு பெரிய கண்ணு நடவே விடாது. சின்ன கண்ணு தான். வேணுமா கண்ணு வேணும் எடுத்து பார்த்துக்குங்க. ஒரு விஷயத்த சொல்றேன். எந்த செடியும் எவ்வளவு சாப்பிடுங்கிறது யாரும் இதுவரைக்கும் நித்தாரம் உலகத்திலேயே பண்ணல. அது நம்ம பண்ண போறோம். நீங்க என்ன என்கிட்ட சொன்னது 4 வருஷம் இல்லைன்னு 3.5 வருஷத்துல காய்ப்பு வந்துடணும்னு சொல்றாங்க. நாங்க 2 வருஷத்துலயே இது காய்ப்பு கொண்டு வருவோம். நீங்க முடிஞ்சா எல்லாரையும் நான் வர சொல்லுன்னு நான் சொல்லலை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இஷ்டம்னா நீங்க வந்து பாருங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் காய்ப்பு கண்டிப்பா இருக்கும். நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து அது கூடக்கூடிய உணவை கொடுக்காம அது மெல்லிசாகி போச்சு, நோஞ்சான் மயிறு வந்துடுச்சு. உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? கொடுக்குற உணவு கொடுத்தோம்னா அது பாட்டில் வளர்ந்து வரும். நம்ம இது எத்தனை நாளைக்கு ஒரு கொடுத்தீங்க? உரம் வந்து இப்போ 2 தடவை. எத்தனை நாள் டியூரேஷன்? உங்களால முடிஞ்சா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. கம்மியா மாத்திரம் கொடுக்காதங்க. ஐயா, ஒரே இப்ப நீங்க வந்து சொன்ன மாதிரி 2 வருஷத்துல அதை கொண்டு வந்துருவோம்னு சொல்றீங்களே. இப்ப அப்படி கொண்டு வரும்போது வந்து சீக்கு எல்லாத்துக்கும் அட்டாக் ஆகிற இந்த அடிச்சாலே போயிருது. சீக்கு என்ன சீக்கு வரப்போகுது? அதுக்குதான் எல்லாமே பருவத்தையே நம்ம வந்து அது இயற்கையா ஒரு 5 வருஷத்துல வர்றது நம்ம ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டா. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அது எவ்வளவு நாள்ல பருவம் வரும்னு உனக்கு என்ன தெரியும்? போட்டா தானே பருவம் வர்றதுக்கு தெரியும். நாட்டு மரமே நல்லா ஃபீட் பண்ணா 3 வருஷத்துல நல்லா நீங்க உணவு கொடுத்தீங்கன்னு சொன்ன. இதுக்கு நான் ஏன் சொல்றேன்னு சொன்னோம்னா 2 வருஷத்துலேயே காப்பு கொண்டு வந்துக்கலாம். நீங்க உணவை கொடுக்காதனாலதான் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுறது எங்களுடைய கருத்து. உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லியிருக்கேன். வருதோ வரலையோ பார்ப்போம். எப்பா இதுக்கு நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் சரி, நான் ஒத்துக்கிடுறேன்.
உங்களை விட நாங்கள் கொஞ்சம் மாற்றல பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். வந்தால் நம்மளோட சேர்த்துக்கிடுவோம், வரலைன்னா அங்கிட்டு விட்டுக்கிடுவோம், உன் கூட சேர்ந்துக்கிடுறோம். 200 லிட்டர்ல எத்தனை லிட்டர் ஆயில் மிக்ஸ்? 4 லிட்டர் ஆயில் சம்மந்தப்பட்டது, 4 லிட்டர் மருந்து சம்மந்தப்பட்டது. இப்போ உத்தேசமா 15 நாளைக்கு ஒரு அடிப்பீங்களா? இல்ல, அது இப்ப நாங்க அடிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கோட 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இனி எப்ப அடிப்பீங்க? இனி எப்ப அடிப்பீங்க? 10 நாள் வந்தா அடிப்பேன். பூச்சி வந்தா தான் அடிப்பீங்க. ஆமா, இல்லைன்னு அடிக்க மாட்டீங்க. அதுதான் எங்களுக்கு தேவைங்க. நீங்க பூச்சி நாங்க மருந்து வாங்கிட்டு போறோம், அதை அடிக்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அதுக்காக கேக்குறோம். வந்தா அடி. பூச்சி மரம் எத்தனை அடிக்கணும் வச்சிருக்கீங்க? 25க்கு 25 சரி. நல்ல வளர்ச்சி இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் 6 மாசம் ஆனாலும் இவ்வளவு வளர்ச்சி வர்றதில்லை. வருஷத்துக்கு பின்னாடி சாப்பாடு வச்சாங்க. எங்க ஏரியால இதெல்லாம் ஆரம்பத்துல அது வர்ற வரைக்கும் பெருசா கொடுக்க மாட்டாங்க. 6 மாசத்துக்கு கொடுப்போம். கட்டில வெள்ளாமை வராது, செம்மண்ணில் வெள்ளாமை நல்லா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மனுஷனுக்குனாலும் செடிக்குனாலும் தண்ணியை விட்ட உடனே தண்ணி இழுத்துடணும். மனுஷன் சாப்பிட்ட உடனே பசி வந்துடணும். அப்பதான் நீ நல்லா இருக்கிற மாதிரி. எங்களுக்கு அப்படி கிடையாது, தண்ணி இழுத்து வச்சுக்கிடும். கொஞ்சம் நிறைய மழை பெஞ்சதுன்னா அப்படியே உட்காந்துக்கிடும். செம்மண்ணு தான் நல்லது.